பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்திரன் பேசுகிறேன். 40 வயதை கடந்த ஒரு ஜாதகருக்கு திருமணமாகவில்லை. தந்தையார் ஒரு கேள்வி நமது பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அதை பராசர மணிமன்றத்தின் மூலமாக ஒரு ஆய்வு எடுத்துடலாம் ஜாதகத்துக்கு அப்படின்னு நேற்று பதிவிடப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு 40 வயசு முடிஞ்சிருச்சு. 41 வயசு ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. 4 மாதம் ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 40 வயசு ஆயிடுச்சு. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வேலையில தான் இருக்காரு. நல்ல சம்பளம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் இன்னும் திருமணம் ஆகலை? திருமணம் ஆவாததுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? அப்படிங்கிறதுக்காக ஆய்வுக்காக போடப்பட்டுள்ள ஜாதகம். இதற்கு அனைவரோட ஒரு கருத்தும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 41 வயசுல திருமணம் ஆயிரும். ஒருத்தர் 46ல திருமணம் ஆகும். ஒருத்தர் திருமணம் ஆவதே இவருக்கு கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நாம் முன்வைத்த விதம். ஏன்னா, ஒவ்வொருத்தரோட ஒரு கருத்துகளும் அங்க இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் வேறுபாடா தான் இருக்குது. ஒரே மாரி வரல. ஏன் அது ஒரே மாரி குடுக்கல? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஜாதகத்துக்கு இப்போ ஒரே கட்டம் தான். 12 கட்டம் தான். 12 கட்டத்துல இருக்கிற கிரகத்த வச்சு தானே பலன் சொல்றோம். அப்ப அந்த ஜாதகத்துக்கு இத்தன காலம், அதாவது ஒரு 10 வருஷ காலமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. தந்தையார் இந்த பையனுக்கு. 10 வருஷ காலம் பார்த்தும் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் ஆவல. அப்ப கரெக்ட்டா மணிமேகலை அம்மா கிடையாது. இந்த பையனுக்கு ஒரு ஆசையெல்லாம் வரலையா? ஒரு காம உணர்வுலாம் வரலையா? ஒரு சபலத்தன்மைலாம் ஏற்படலையா? ஒரு காதல் கத்திரிக்கைலாம் வந்து இந்த நேரம் அந்த பையன் ஒரு காதலிச்சிருக்கலாம். ஒரு ஆசையே ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு ரூபத்திலேயாச்சும் வரணுமே! காக்கா, குருவி கூட வருதே! இவருக்கு ஏன் வரல? அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில கூட அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது ஆசைங்கிற இடத்துல போய் கேது உட்காந்துட்டாரே! ஆசைங்கிறது 5ஆம் பாவம் தானே! அங்க போய் கேது உட்காந்துட்டாரு. அப்ப அந்த ஆசைக்கு அவருக்கு வந்து தடைய குடுக்குது அப்படிங்கிற தன்மை காட்டுது. ஒரு லக்னாதிபதியாச்சும் போய் நல்லா இருக்காரா? அப்படின்னு பார்த்தா, அங்க போய் அவரு போய் நீசமாயிட்டார். எங்க போய் நீசமாயிருக்கார்? சுயசாரத்த பெற்று நீசமாயிருக்கிறார் லக்னாதிபதி. அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது, சுக்கிரன் நவாம்சத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கார். ராசியில உச்சம் பெற்றிருக்கார். நவாம்சத்துல ஆட்சி பெற்றிருக்கார். பூர்வ புண்ணியம் நல்லா தானே இருக்குது. அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஜாதகத்துல இருக்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய ஆரம்ப கால தசா காலங்கள் பார்க்கும்போது, புதன் மகா திசை, அது கேது திசை, அதுக்கு அடுத்து சுக்கிர திசை. இந்த ஜாதகத்துக்கு. இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, இப்ப சந்திர திசை நடக்குது இந்த ஜாதகத்துக்கு. இப்ப 4 தசா நடந்திருக்குது இந்த ஜாதகத்துக்கு. 4 தசாவுல கரெக்ட்டா அந்த ஜாதகத்துக்கு ஒண்ணு சூரிய திசை திருமணத்த குடுத்திருக்கணும். இல்ல சுக்கிர திசையாச்சும் குடுத்திருக்கணும். சுக்கிர திசை, சூரிய திசை குடுக்காத ஒரு நிலைப்பாடு. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருந்திருக்காரு. சுக்கிரன் நல்லா இருந்திருக்காருன்னா பாருங்க, அந்த ஜாதகம் சுக்கிர திசை 2005 வரைக்கும் இருந்திருக்குது. அப்ப அந்த 5ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருக்க ஒரு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா கலஸ்தரக்காரன் ஆட்சி பெற்றிருப்பது, அது சனியோட சாரத்த பெற்றிருக்கார். அப்ப அந்த ஆசை இவருக்கு வராத காரணம் சனியோட சாரம் தான். ஏன்னா உத்திரட்டாதியில போயி க கலஸ்தரக்காரன் உட்காந்துட்டான். அது ஆசைங்கிற கிரகம் யாரு? இங்க சுக்கிரன். 5 குடையவனே. 10ல போய் தொழில் மேல ஆசை வரும். தொழில் மேல நல்ல பக்தி, மரியாதை, தொழில் ஈடுபாடா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு தொழில் மேல ஆசை வரும். தொழில் நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னு அவங்க அப்பாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இருந்தாலும் தொழில் இந்த ஜாதகம் ஏன்னா லக்னாதிபதி போய் 10ல உட்காந்துட்டான். கர்மஸ்தானத்துல உட்காந்துட்டான். தொழில் ஸ்தானத்துல உட்காந்துட்டான். அப்ப ஏதோ ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வரணும். அதுல சம்பாதிக்கணும். லக்ஸரியா வாழணும் அப்படின்னு தொழில் மேல லவ் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஜாதகத்துக்கு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்ப இந்த சயன சுகம்ன்னு இருக்குதுல்ல ஜாதகத்துக்கு. அந்த சுகத்துல பாருங்க, செவ்வா போய் உட்கார்ந்துட்டார். செவ்வா உட்கார்ந்தனால அந்த சயன சுகமே நெருப்பு மாரி இருக்குது. ஒரு படுத்தா நெருப்பு மாரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மைய அங்க சுகஸ்தானத்துக்கு இந்த செவ்வா 12 இருந்தா, அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்துங்கிறது இவருக்கு அந்த ஜாதகம் கிளீனா காட்டுது. இந்த ஜாதகம். ஆரோட சாரத்த பெற்று, சூரியனோட சாரத்த பெற்றிருக்காரு செவ்வா. அப்ப அந்த சயன சுகம் ஒரு நெருப்பு மாரி தெரியுது அப்படின்னா, அதுக்கு அவர் போமாட்டேங்கிறார். நெருப்பு பக்கம் போமாட்டேங்கிறார் அப்படிங்கிற தன்மை. சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு வேற. ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க அப்பா வந்து ஒவ்வொன்னையும் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனா என் பையனுக்கு திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம்? என்ன இது அப்படிங்கிறத தன்மைய அவர் கேட்கிறாரு. அப்ப சுக்கிர திசை இந்த ஜாதகத்துக்கு அந்த எண்டுல பண்ணி குடுத்துருக்கணும். அடுத்து சூரிய திசை இந்த ஜாதகத்துக்கு பண்ணி குடுத்துருக்கலாம். ஏன்னா சூரியன் பரணியோட சாரத்த வாங்கியிருக்காரு. உச்சம் பெற்றவர் இருக்காரு. அப்ப ஏன் அவரும் பண்ணி குடுக்கல? அவருக்கு அந்த குடுப்பினை இல்ல. அவரு நவாம்ஸ்ல ஆட்சி பெற்றிருக்காரு. அடுத்தது பாருங்க, இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு சந்திர மகா திசை. அப்ப இந்த சந்திர மகா தசையாச்சும் குடுக்குமா?
ஏன்னா அவரும் 2ஆம் இடத்துல ஆட்சி. ஆட்சி பெற்று இந்த ஜாதகத்துக்கு பாவக ரீதியா தான் அவர் 3க்கு போயிருக்காரு. சந்திரன். அப்ப பாவக ரீதியா 3க்கு போயிட்டாலும், நவாம்ச சந்திரன் எங்க இருக்காரு? செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார். 6க்கும் 11 கூடியவன சேர்க்கை பெற்றிருக்கார் நவாம்சத்துல. அப்ப நவாம்சத்துல வந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு லக்கினத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும், 7ஆம் இடத்துல சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு மனைவி இந்த ஜாதகத்துக்கு வரணும். அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவி ஜாதகத்துக்கு வந்திருக்கணும். ஏன் வரல? சூரிய திசையிலும் குடுக்கல. அப்ப சந்திர திசை இப்ப நடக்கக்கூடிய சந்திரமகா திசைங்கிறது இந்த ஜாதகத்துக்கு யாரோட சாரத்தை பெற்றிருக்கார்? லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று தசா நடத்துறார். ஆனா சந்திரன் அவயோகி. யோகி இல்ல. அப்ப ஒரு அவயோகி திருமணத்த பண்ணி குடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜாதகத்துல. அப்ப அவயோகியா இருந்தாலும் சந்திர மகா திசை சுய புத்தி சிறப்பு இல்ல. ஜாதகத்துக்கு சுய புத்தி சிறப்பு இல்ல. இந்த ஜாதகத்துக்கு நான் ஏற்கனவே பலன் சொல்லிட்டேன். கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்துல தான் நடக்கும். இந்த ஜாதகத்துக்கு பலன் வந்து சொல்லி அத YouTubeலயே போட்டேன். எந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும்? அதுக்கப்புறம் என்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு வந்து செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வழி அந்த காலகட்டத்துல தான் ஆரம்பிக்குங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை YouTubeலயே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன் பதிவு பண்ணேன்னா, சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு திருமணத்த பண்ணி குடுத்துரும். அப்ப அந்த ஜூலையிலிருந்து தான் சனி புத்தி ஆரம்பிக்குது. அதாவது 2025 ஜூலையிலிருந்து சனி புத்தி ஆரம்பிக்குது. அதற்கு மேல தாங்க இந்த ஜாதகத்துக்கு யோகத்த திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பே வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க சனி வந்து பாருங்க இந்த இந்த லக்கணத்துக்கு அதாவது மிதுன லக்கணத்துக்கு சனி வந்து அஷ்டமத்துக்கு பாக்கியத்துக்கு உள்ள கிரகம். அது வக்ரமாயிட்டாரு. திதிசூனியத்துல வேற இருக்காரு. அவரு எப்படிங்க பண்ணி குடுப்பாரு? ஏன்னா சனி தாங்க யோகி. மணிமேகலை அம்மா அந்த யோகி, அவயோகி எடுத்து தான் பலனே சொல்லுது. அவங்க இந்த யோகி, அவயோகிய எடுத்து பார்க்கும்போது சந்திரன் எப்படி அவரு குடும்பஸ்தானத்துல இருந்தா அவர் அவயோகிய போயிட்டு எப்படி குடும்பத்த குடுப்பாரு? அவயோகத்த தானே குடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாரி நம்ப சனி பகவான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வக்கரத்துல இருந்து திதிசூனியத்துல இருக்காரு. ஆனா, அவரு தான் திருமணத்த பண்ணி கர்மக்காரனே அவரு தானே. அப்ப கர்மாவை அனுபவிக்கக்கூடிய தன்மை சனி தானே குடுப்பாரு இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தெரிஞ்சது. அப்ப சனி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகத்தில் நவாம்சல் குரு சனி சேர்க்கை வேற. நவாம்சல் குரு உச்சம். ராசியில தான் பாதகாதிபதி நீசம். ஆனா நவாம்சல் உச்சம் பெற்றுட்டாரே சனி குரு கலசரக்காரன். அதனால பாதகாதிபதி உச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பு இல்ல. ஆனா அங்க சனியோட சேர்க்கை பெற்றிருக்கனால சனி புத்தியில இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை பண்ணி கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 7 கலஸ்தரஸ்தான அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் நவாம்சல போய் உச்சம் பெற்றுட்டார். உச்சம் பெற்ற அந்த குரு பகவானோட சனி பகவான் இப்ப சந்திரமகா திசையில சனி புத்தி. சந்திரனுக்கு 7 தான் சனி 5ல இருக்கார். அப்ப 5ல இருக்கும்போது இவருக்கு எந்த மாதிரி ஒரு திருமணத்தை கொடுக்கும்னா லக்னாதிபதி போய் சுக்கிரனோட சேர்க்கப்பட்டிருக்காரு. எங்க சேர்க்கிருக்காரு? 10 இருக்காரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு தொழில் பார்க்கும் இடத்திலிருந்து ஒரு பெண் அமையும். அதாவது இந்த இந்த ஜாதகத்துக்கு பிடித்த பெண்ணு அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு வரும். ஒண்ணு இந்த இந்த ஜாதகர் லவ் பண்ணும். இல்லாட்டி இந்த ஜாதகர ஒரு பொண்ணு லவ் பண்ணும். நேசிக்கணும். அதாவது இவரு பார்க்குற தொழில புடிச்சு உங்களோட இது புடிச்சு ஏன் இவ்வளவு நாளா திருமணம் பண்ண, இவர திருமணம் பண்ண அந்த பெண் மின்னுக்கு வரும். அப்படிங்கிற ஒரு தருவாய எனக்கு இந்த ஜாதகத்தில் உணர்த்திய கருத்து. இது வந்து இன்னைக்கு பண்ற ஆய்வுல. ஆனா இந்த ஜாதகத்துக்கு நான் வந்து சந்திர மகா திசையில சனி புத்தியில் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அவரு விருப்பப்பட்ட திருமணம் சொல்லியிருந்தேன். அதுவும் அந்நிய மதத்தில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இல்லை. அந்நிய மதத்தில் உள்ள ஒரு ஒரு பெண் தாயான பெண்ணு வெ வெ கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி கணவன இழந்த பெண்ணு, இல்ல ஒரு குழந்தை இருக்கிற பெண்ணு, இந்த மாரி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை குடுத்தான்னா, இவருக்கு வருங்காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதனால அந்த மாரி ஒரு பெண்ண தேர்வு செய்யுங்க அப்படின்னு அவங்க அப்பாகிட்டயே நானு சொல்லிட்டேன். அவரும் சரின்ட்டாரு. அதுக்கு கூட பெண் சரியா அமையலைங்க. அதுக்கு கூட இந்த திருமணமாகி ஒரு இதாகுறது கூட எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதாவது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலைங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு விமர்சனமே கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரு வச்சிருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பராசர மணிமண்டலத்தில எப்பவுமே ஒரு ஜாதகத்த பதிவிடும்போது, அதற்குண்டான ஒரு தீர்வு நிலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி குடுக்கும். அந்த பிரபஞ்சத்தோட உண்மை நிலைப்பாட்டை நம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆசான்களும், அதாவது எங்கேயோ இருக்கிறோம். இந்த ஜாதகத்துக்கு யார் என்று தெரியாது. ஆனா, அந்த ஜாதகத்துக்கு நம்ம வழிகாட்டுறோம். அப்போ அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டும்போது, இந்த கிரகங்கள் நம்பளே வழிகாட்டும்போது, இந்த கிரகங்கள் தன்னோட கடமைய செய்யாத போயிருமா? அப்படிங்கிற மாரி 7 கூடிய கடமைய நிச்சயமா செய்யும். அப்ப 7ஆம் இடத்துல எந்த ஒரு பாவ கிரகமும் இந்த ஜாதகத்தில் இல்ல. சந்திரனுக்கு 7ல் குரு இருக்கார். குருச்சந்திர யோகமும் இருக்குது. அந்த குருச்சந்திரனுக்கு அது கேந்திரத்தில் இருக்கிறனால, அது ஒரு பலம்.
ஆனா நவாம்சத்துல பலமா இருக்காரு. நவம்சத்துல பலமா இருக்கும்போது, சனி பகவான் சந்திரனுக்கு திரிகோணத்துல இருக்காரு. சுக்கிரனும் திரிகோணத்துல இருக்காங்க. லக்னாதிபதியும் திரிகோணத்துல இருக்காங்க. அப்ப ராசிப்படி, லக்கினப்படி பார்க்கும்போது 1, 5, 9 வலுக்கல. ஆனா சந்திரனுக்கு 1, 5, 9 வலுத்திருக்குது. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஜாதகத்துல. அப்ப சந்திரனுக்கு 1, 9 வலுத்திருக்கிறனால, அது லக்னாதிபதிக்கு ஒரு பலத்த குடுக்கிறதுனால, சந்திர மகா திசையில ஏன்னா ஒரு ஒரு திருமணத்துக்கு வந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு அடுத்து 7ஆம் அதிபதிய பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன பார்க்கணும். அதுக்கு அடுத்து சந்திரன பார்க்கணும். இந்த 3 தன்மைய வச்சு தான் திருமணத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும் ஜாதகத்துக்கு. ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா, அந்த கிரகத்தின் அ காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறது. இப்ப குரு இங்க வந்து நீசமாயி ராசியில இருக்கிறனால, நவாம்சத்துல உச்சம் பெற்றுட்டார். அதனால பாதகாதிபதி உச்சம் பெற்றிருப்பது தவறு. அதனால திருமணம் பண்ணியிருந்தா பாதகம் நிகழும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனா குரு பாருங்க, இங்க பாருங்க குரு சாரம் வந்து யாரோட சாரத்த வாங்கியிருக்காரு? சந்திரனோட சாரத்த வாங்கியிருக்காரு. அவயோகி சாரத்த பாதகாதிபதி வாங்கிட்டா. அப்ப அவயோகத்த தானே குடுக்கும். அப்ப அவயோகத்த இவ்வளவு நாள் குடுத்திருக்குது. யோகத்த குடுக்கல. அப்ப யோகத்த குடுக்கக்கூடிய இது யாரு அப்படின்னு பார்த்தா, சனி மட்டும் தான் யோகத்த குடுப்பார், இந்த ஜாதகத்துக்கு. சனி எப்படி யோகத்த குடுப்பார்ன்னா, சனி பாருங்க விருச்சகத்துல இருக்கார். ஒரு இருட்டு கிரகம், இருட்டு இடத்துல இருக்கும்போது, அது யோகம். அது திதிசூனியத்துல வேற இருக்காரு. ஏன்னா சனி ஒரு பாவ கிரகம். திதிசூனியத்துல இருக்கும்போது பவர் அதிகம் அப்படிங்கிற மாரி. அப்ப இந்த ஜாதகத்துல சனிக்கு திரிகோணத்துல பாருங்க, சுக்கிரனும், புதனும், சந்திரன் வந்து ஆட்சி வேற. 7ஆம் இடத்துல செவ்வா. சனி 7ஆம் இடத்துல செவ்வா பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த கூட்டு கிரகங்கள் பார்க்கும்போது, இப்ப கலஸ்தரக்காரன் சந்திரனுக்கு 7ஆம் இடம் வந்து வலுவா இருந்து, அதே மாரி சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி வரக்கூடிய சனி பகவான் 5ல இருக்கிறனால, அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி 5க்கு வந்துட்டாவே லவ் மேரேஜ் அப்படிங்கிற தன்மை. இங்க பாருங்க, அந்த லவ் மேரேஜ் எப்படி ஏற்படும்? சனி தொழிலுக்காரகன். அப்ப தொழில் செய்யற இடத்துல இருந்தா லவ் வரும். அது மறைமுகமா வரும். அது யார் மூலியமா வரும்? அந்த பெண்ணே லவ் பண்ணும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா இவரு அதுக்கு போவாரா? இவரு பயந்துக்குவாரு. எப்படி பயந்துக்குவாருன்னா, புதன், சுக்கிரன் மதனகோபால யோகம். அந்த யோகம் இருக்குது. ஆனா அந்த தைரியம் இல்ல. ஆனா அந்த தைரியத்த குடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வா சனிய பாக்குது. துணிச்சல குடுக்கக்கூடிய கிரகம் செவ்வா சனிய பாக்குறனால, இப்ப இந்த சனி விசாக நட்சத்திரத்தில் தான் இருக்கார். சனி பகவான் விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்த பெற்றிருக்கனால 7ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சாரத்த பெற்றிருந்தாலும், சனி அந்த நிகழ்வை குடுப்பார் என்ற ஒரு கருத்தும் எனக்கு தோன்றியதுனால, இந்த ஜாதகத்துக்கு சனி புத்தியில தான் திருமணம் நடக்கும்னு நான் அப்பயே சொல்லியிருந்தேன். இப்பதான் சனி புத்தி அவருக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பிக்கும்போது அவருக்கு ஒரு இந்த நடுப்பகுதியில தான் குடுப்பார். சனி புத்தி எவ்வளவு நாள் இருக்குது ஜாதகத்துக்கு? சந்திர தசை சனி புத்தி 2027 பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. அப்ப இப்பதான் ஜூலைல ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பிச்சு கரெக்ட்டா 2, 3 மாசம் தான் ஆச்சுங்க. அப்ப அதுக்குள்ள அவங்க அப்பா, "ஏங்க நீங்க இந்த செப்டம்பர்ல நடக்கும்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் இன்னும் நடக்கல?" அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அவருக்கு அந்த பையனுக்கு ஏதோ மேரேஜ் பண்ணி பார்க்கணுங்கிற அவருக்கு ஒரு ஆசை, ஆதங்கம். ஏன் நடக்கல? அப்படி ஏன் நடக்கலைங்கிறது அவருக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு கவலையா இருக்குது. கவலைக்கு வந்து ஒரு மருந்தாக நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு ஆய்வுகள் அவர போய் சேர்ந்து, அவர் அதிலிருந்து ஒரு அது நிவர்த்தி அவருக்கு குடுக்கும். மன நிவர்த்திய குடுக்கணும். அதுலருந்து அவர் ஒரு நம்பிக்கை அவருக்கு குடுக்கறதுக்காக தான். ஏன்னா ஜோதிடம் என்பது நம்பிக்கை கொடுப்பதும், வழிகாட்டுவதும் தான் ஜோதிடத்தோட அத இந்த பராசர மணிமன்றம் அனைவருக்கும் குடுத்து கொண்டு இருக்குது. அதேமாரி இந்த ஜாதகத்தோட தந்தைக்கும் குடுத்து கொண்டு இருக்குது. ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணுங்கிற ஒரு ஆசை இனிமேல் தான் வரும். சனி புத்தியில தான் அந்த ஆசை வரும். ஏன்னா சந்திரன், சனி திரிகோணத்தில இருக்கிறனால புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். சந்திரன், சனி சேர்ந்தா திரிகோணத்தில இருந்தாலும். ஆனா அந்த தோஷத்தை இந்த ஜாதகம் முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாரி இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகரை ஒரு பெண் விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாகும் கூடிய விரைவில் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். 2027 வரைக்கும் சனி மகா புத்தி இருக்குது. சந்திர மகா திசையில் சனி புத்தி அந்த யோகத்தை இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக பதிவிடுகிறேன். இதுக்கு ஆய்வு செய்த அனைத்து ஆசான்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு இந்த ஜாதகத்துக்கு அனைவருமே கொடுத்துள்ளீர்கள். இந்த ஆய்வு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம்? எப்படி பலன் சொல்லலாம்? என்பவருக்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். அதே மாரி இந்த ஆசான்கள் சொன்ன கருத்துக்கள் பலருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்து, இதுக்கு பதிவிட்ட அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுலந்து சந்திரன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம், இதுல ஏதாச்சும் ஒரு கேள்வி எது இருந்தாலும் நிச்சயமா பதிவிடுங்கள். நிச்சயமா அதுக்கு உண்டான கருத்தை நான் பதிவிடுறேன். அப்பப்ப நான் கருத்தையும் பதிவிட்டிருக்கிறேன். என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன்.
அ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இதுல சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. நான் அவர கேட்டு சொல்லிர்றேன். வாழ்க வளமுடன்.